இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும்? பாத்ரூம்ல ஒழுங்கா நின்று குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வலிக்கு விழுந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என்னங்க, சனியோட வீடா இருந்தாலுமே பாதச்சனி அந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பா செஞ்சிருக்கும். சில திட்டங்களை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாது, நமக்குள்ளேயே நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். அதை யார்கிட்ட கேட்கறது? இதுக்கு யார் யோசனை சொல்லுவா? இது வேணும், எனக்கு அந்த ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு உத்திர நட்சத்திரக்காரங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் கேட்கக்கூடாது. 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கெல்லாம் அப்படி ஒரு தவறான முடிவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க. எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் மாதிரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது 2025 ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுங்கிறது எந்த வருஷமும் இல்லாமல், அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய ஒரு ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு. இதில் 3 பெரிய பயிற்சிகள் நடக்குது. இதில் குரு பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி நடக்குது, ராகு பயிற்சி நடக்குது. இவ்வளவு பயிற்சிகளும் பல நன்மைகளை தரப்போகுது, தீமைகளையும் தரும். இது தட்பவெட்ப சூழ்நிலையில் இயற்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல மழை பெய்யும், புயல் காற்று அடிக்கும், ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் அரசியலில் சில குளறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மகரத்துக்கு சொந்தமான வீடு சனி. அந்த சனி இப்போ இவங்க 7.5 சனியில் இவ்வளவு நாள் இருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரே சனி, அவரே இருந்தாலும் அந்த சனி பாதச்சனியாக இருந்துச்சு. கால் கையில் அடிபட்டிருக்கும், விபத்து வந்திருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், பாத்ரூமில் ஒழுங்காக நின்று குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வலிக்கு விழுந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னங்க, சனியோட வீடாக இருந்தாலுமே பாதச்சனி அந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக செஞ்சுருக்கும். அந்த மாதிரி வேலைகளை தான் செய்யும். இப்போ அதிலிருந்து விடுதலை அவங்களுக்கு. இப்போ முழுமையாக 7.5 சனியிலிருந்து இவங்க விடுபட்டுறாங்க. அது மாதிரி சனி பகவான் மாறி மீனத்துக்கு போயிடுறார். மீனத்துக்கு போனதுனால மகர ராசி அன்பர்கள் 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபட்டுறாங்க. அது நம்ம ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் இருந்த கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், நம் மண்டைக்குள்ளேயே இருந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள், சில திட்டங்களை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாது, நமக்குள்ளேயே நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். அதை யார்கிட்ட கேட்கறது? இதுக்கு யார் யோசனை சொல்லுவா? இதுக்கு நல்ல பதில் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு தெரியாமல் சதா குழம்பிக்கிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இந்த 2025 ஒன்று நல்ல தீர்வை ஏற்படுத்தும். இந்த மகர ராசியோடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால கூடுதல் சிறப்பு வரும். இவங்களுக்கு இந்த வட்டம் நல்ல வருமானம் வரும். இவர் எந்தெந்த துறையில் வருமானத்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். இவங்க குடும்பத்தில் உள்ள குழப்பம் நீங்கும். சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் மாறும். இப்போ உறவு முறைகளை போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உறவு முறைகளில் அப்பப்போ உரசல்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பெரிய லெவலில் இருக்காது, அது கால வெள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும். இவங்க தொழில் நிச்சயமாக அபிவிருத்தி ஆகும். மகர ராசி அன்பர்கள் சனியுடைய வீடுங்கிறதுனால, சனியுடைய ஆதிபத்தியம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால, அந்த மகர ராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரம் உள்ள நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது உத்திர நட்சத்திர உள்ள நண்பர்கள் எங்கேயும் போய் எனக்கு அந்த பதவி வேணும், எனக்கு அந்த இது வேணும், எனக்கு அந்த ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு உத்திர நட்சத்திரக்காரங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் கேட்கக்கூடாது. அதனால அவங்களுக்கு கிடைக்காது. பதவி உயர்வுங்கிறது கொஞ்சம் கிடைக்காது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். திருவோணத்துக்கு பதவி உயர்வு உண்டு, அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். அதுக்கு சூரிய வழிபாடு பண்ணணும். இப்போ இவங்க இந்த முழுமையான முறையில் 7.5 சனியிலிருந்து இவங்க விடுபடுறதுனால இவங்க கண்டிப்பாக திருநள்ளார் போயிட்டு வரணும். திருநள்ளார் போயிட்டு, இறைவா, இவ்வளவு நாள் உன்னுடைய ஆளுமைகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்,
இனிமேல் எங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டிட்டு வாங்க. ஏன்னா தர்பணீஸ்வரர் உடைய அருள் இருந்தால் நிச்சயமாக எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா உலகத்துக்கு தொழில்காரகனே சனி தான். ஏன்னா சனி பகவான் மட்டும் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அவன் எல்லா தொழிலையும் எந்த தொழிலை செஞ்சாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி சக்தி படைத்தவர் சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு சொந்தக்காரர் நீங்கள். மகர ராசி அன்பர்கள் வந்து மகரத்துக்கு யாருன்னா சனி பகவானுடைய வீடு தான் மகர ராசி. அதே சமயத்தில் கும்பராசியும் சனி பகவானுக்கு திரிகோண ராசியாக வருது. பட்டு அதுவும் சனியோடைய வீடு தான். இப்போது அந்த கும்பத்திலிருந்து அவர் மீனத்துக்கு போயிடுறாரு. ஆகனா இவருக்கு 7.5 சனி முடிஞ்சிருது. இவருக்கு 7.5ஆல் வந்த எல்லா பாதிப்பும் நீங்கிருது. எதிர்ப்புகள் மறைஞ்சிருது. பணப்பிரச்சனைகள் முடிஞ்சிருது. சில கழுத்தை பிடிக்கிற கடன்கள்லாம் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நோய் நொடி இருந்திருக்கும் இவங்களுக்கு. நோய் வந்து அதாவது அடிவயிறு சம்பந்தமான நோய், பின்னால் முதுகு சம்பந்தமான அல்லது மூலம் சம்பந்தமான இந்த மாதிரி சில நோய்கள்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த நோய்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைக்குது. ஏன்னா 7.5 சனி உடைஞ்சிட்டுனா உடல் உபாதைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். உடல் உபாதைகளே இல்லாமல் ஆயிரும். ஆனால் இவங்க நிச்சயமாக திருநள்ளாறு போயிட்டு வந்தே ஆகணும். சனி பகவானை முறையாக பிரார்த்தனை பண்ணணும். இவங்க ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயமா இருக்கும். இவங்க 7.5 சனி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எடுத்தோம் கவுத்தோன்னு பெரிய திட்டங்களை எல்லாம் போடக்கூடாது. அந்த பெரிய திட்டங்கள்லாம் பழிக்கிறதுக்கு பலனடைகிறதுக்கான வருஷம் இது இல்லை. அதனால் பொறுமையாக சின்ன சின்னதாக காய் நகர்த்தணுமே தவிர ஒரேதாக பெரிய காய் நகர்த்தக்கூடாது. நண்பர்கள்லாம் நல்லபடியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நண்பர்கள் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு முன் வந்தால் கூட எத்தனை பேர் சொன்னதை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் மகர ராசி அன்பர்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியும் நீங்கள் எதுலேயும் எந்த காரியத்தையும் முன்னெடுத்து நடத்திடாதீங்க. உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்ச விஷயங்களை மட்டும், நம்பிக்கையான விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. யார் சொல்லியும் எதுவும் கேட்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் யாருக்கும் நீங்களும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, மற்றவன்ட்டையும் வாக்குறுதி எதுவும் வாங்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கெல்லாம் அப்படி ஒரு தவறான முடிவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் காலம் இருக்குது. இந்த 2025ங்கிறது போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் சிறிது சிறப்பாக இருப்பீங்க தவிர முழுமையாக மாற்றி போடாது, புரட்டி போடாது. சனி பகவானுடைய அருள் இருந்தால் மாற்றி போடலாம், இருக்கலாம். ஏன்னா இறைவன் நினச்சா ஒரு நிமிஷம் போதும், ஒரு செகண்ட் போதும், நம்ம வாழ்க்கையே தலகால மாறிடும். கேட்டுக்கிட்டீங்க. அதனால் தியானம், பிரேயர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பிள்ளையாரை வழிபடணும், ஆஞ்சநேயரை வழிபடணும், சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சனிக்கிழமை வந்து உபவாசம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பான பலன் பெறுவார்கள் என்பது நிச்சயம். இப்போது இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு 100க்கு வந்து மார்க் போட்டோம்னா எத்தனை மார்க் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி நேயர்களுக்கு 60 மார்க் போடலாம். 60 மார்க் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு 40 மார்க் நெகட்டிவிட்டி தான். இந்த நெகட்டிவிட்டியை நம்ம போக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் சனீஸ்வரனுடைய நேரடி அருள் இருந்தால் மட்டுமே இந்த 40% யோகமாக மாறும். இல்லை என்றாலும் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னாலும் 60% நற்பலன்கள் நடந்தே தீரும் என்பது உறுதி.